நிகழ்தகவு. விவசாய நிலத்தில் மோதிக்கொண்ட இருதரப்பினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர். தாக்குதலில் காயமடைந்து பேச்சு மூச்சின்றி கிடந்த திமுக கவுன்சிலரின் அண்ணன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக பிரிந்த உயிர். அடித்தே கொல்லும் அளவுக்கு இருதரப்பினரிடையே அப்படி என்ன பிரச்சனை நடந்தது? என்ன சுத்திலும் விவசாய நிலம், பச்சை பசேல்னு காணப்படுற அழகான சூழல். குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கிற அளவுக்கு அமைதியாகவும் அழகாகவும் இருந்த அந்த ஏரியாவுல திடீர்னு 2 கும்பல் மாறி மாறி அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சைடா ரோட்ல போய்கிட்டு இருந்த ஒரு சிலர் இந்த மோதலை பார்த்து பதறி போய் உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு போலீஸ் வந்து சண்டைய விலக்கி விட்டுருக்காங்க. ஆனா அப்போ அங்க ஒருத்தர் பேச்சு மூச்சு இல்லாம மயங்கி கிடந்திருக்காரு. மயங்கி கிடந்த நபரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அங்க இருந்த மத்த நபர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் இந்த மோதலுக்கான காரணம் என்னங்கிறது தெரிய வந்திருக்கு. திருப்பூர் பல்லடம் பக்கத்துல உள்ள கள்ளம்பாளையத்தை சேர்ந்தவர் 53 வயதான நாகராஜ். மங்களம் ரோடு அறிவொளி நகர் பிரிவு பகுதியில நாகராஜுக்கு சொந்தமான விவசாய நிலம் இருக்கு. இந்த நிலத்துக்கு பக்கத்திலேயே அதே ஏரியாவை சேர்ந்த பழனிசாமிக்கு சொந்தமான நிலமும் இருக்கு. 2 பேரோட நிலமும் அடுத்தடுத்து இருக்கிற சூழல்ல கடந்த சில மாதங்களாகவே நாகராஜுக்கும் பழனிசாமிக்கும் இடையில நில தகராறு இருந்துகிட்டு வந்திருக்கு. பழனிசாமி நாகராஜுக்கு சொந்தமான இடத்தை மட்டுமல்ல, நடுவுல இருக்கிற நீர்வழி பாதையையும் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி பண்ணதாவும், இது சம்பந்தமா நாகராஜ் கூட அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாவும் சொல்லப்படுது. இதுக்கு நடுவுல கடந்த வெள்ளிக்கிழமை பழனிசாமி தரப்பினர் சர்வேயரை கூப்பிட்டு வந்து அளந்து பார்த்து நிலத்தை சுத்தி கம்பி வேலி போட ட்ரை பண்ணியிருக்காரு. இத பார்த்த நாகராஜ் பழனிசாமி தரப்பு கூட மல்லு கட்டி கம்பி வேலி போடுற பணியை தடுத்து நிறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நீங்க பாட்டுக்கு தன்னிச்சையா முடிவு பண்ணி வேலி போட முடியாது. காவல்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறைன்னு 3 துறை அதிகாரிகள் முன்னிலையில தான் நிலத்தை அளக்கணும். அதுக்கப்புறம் தான் வேலி போடணும்னு சொல்லி இருக்காரு. அப்பவே பழனிசாமி தரப்புக்கும் நாகராஜ் தரப்புக்கும் இடையில வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. பிரச்சனை கைய மீறி போனதால நாகராஜ் தரப்பினர் காவல் உதவி எண் 100க்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் காவல், வருவாய், பொதுப்பணித்துறைன்னு 3 துறையை சேர்ந்த அலுவலர்களும் பிரச்சனைக்குள்ளான இடத்துக்கு வந்து 2 தரப்பினர் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. அப்போ திங்கட்கிழமை முறைப்படி அரசு சர்வேயர் கூப்பிட்டு அந்த நிலத்தை அளவீடு செய்யலாம்னு அதிகாரிகள் தரப்பு சொல்லப்பட்டிருக்கு. இத நாகராஜ் தரப்பினரும் ஏத்துக்கிட்டாங்க. பழனிசாமி தரப்பினரும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாருமே கலைஞ்சு போயிட்டாங்க. நாகராஜோட தம்பி பாலகிருஷ்ணன் 1வது திமுக கவுன்சிலரா இருக்காரு. இந்த எல்லா பிரச்சனையப்பவும் பாலகிருஷ்ணன் தன்னுடைய அண்ணன் நாகராஜ் கூடவே தான் இருந்திருக்காரு. அதிகாரிகளோட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நாகராஜ் தன்னுடைய தம்பி பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போய் பிரச்சனைய பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் கள்ளம்பாளையத்துல தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ பழனிசாமி தரப்பினர் திரும்பவும் அந்த இடத்துல கம்பி வேலி போட முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்ததும் கடுப்பாகி போன நாகராஜ் உடனடியா தன்னுடைய தம்பி பாலகிருஷ்ணனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லி இருக்காரு. அவரு தன்னுடைய நண்பர்கள் ஒரு சிலரை கூட்டிட்டு வந்திருக்காரு. நேரா பழனிசாமி தரப்பினர் கிட்ட போய் இப்பதான அதிகாரிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம், எதுனாலும் திங்கட்கிழமை பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணோம், அதுக்குள்ள இப்படி பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படியே வாக்குவாதம் முற்றி போய் 2 தரப்புக்கும் இடையில கை கலப்பாகியிருக்கு. 2 தரப்பினரும் மாறி மாறி கண்மூடித்தனமா அடிச்சு உருண்டதுல நாகராஜுக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி கீழே விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து பதறி போன கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் வேக வேகமா நாகராஜை மீட்டு பல்லடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு.
அங்க முதலுதவி சிகிச்சைக்கு அப்புறமா நாகராஜ் கோவையில உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அங்க சிகிச்சை பலனளிக்காம நாகராஜ் பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. நாகராஜுக்கு சமீபத்துல தான் ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த நாகராஜ பழனிசாமி தரப்பினர் கண்மூடித்தனமா தாக்குனதுல அவருடைய உயிரே பறி போயிருச்சு. நில பிரச்சனையில திமுக கவுன்சிலரோட அண்ணனை அடிச்சே கொன்ன வழக்குல பழனிசாமி, மூர்த்தி, சண்முகம் ஆகிய 3 பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்கள கோவை மத்திய சிறையில அடைச்சிருக்காங்க. நிகழ்தகவு